வணக்கம் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னப்பன் மைண்டியரோடு நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா, எல்லோரும் எதிர்பார்த்தா நம்ம பட்டகசாலியன் விலையில் உள்ள நம்ம ஐயா மாயாண்டி சுடலமுட சாமி திருக்கோயிலில் தாங்க கொடை விழா. ஐயாவோட நோட்டீஸை உங்களுக்கு நான் இப்போ காணிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கோயில் அமைப்பை பேக்ரவுண்டில் போட்டு அதில் நம்ம ஐயாவுக்கு போட்டிருக்காங்க. ஸோ வருஷாபிஷேகத்தோடு கொடை விழா சேர்ந்து நடக்குது. ஸோ நிகழ்ச்சி நிரல் தாங்க உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நோட்டீஸே ஒரு புக்கு மாதிரி அடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஐயா அவ்வளோ பவரான ஐயா. அந்த ஏரியாவில் உள்ள சுற்றி இருக்க மக்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த ஐயா அந்த அளவுக்கு அந்த ஐயா மேலே அவ்வளோ நம்பிக்கையில் இன்றைக்கி ஐயாவுக்கு திருவிழா கடந்த ஒரு 6 நாளாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி ஐயாவுக்கு முக்கியமான நாள் குடியலப்பு பூஜை. கரெக்டாக காலத்தை அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி குடியலப்புக்கு தயாராகிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா எத்தனை ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க ஐயாவுக்கு மாயாண்டிக்கு ஸ்பான்சர் மூலமாக தான் ஏகப்பட்ட ஸ்பான்சர் ஐயாவை தேடி தேடி வராங்க. கோயில் கரெக்டாக நம்ம பீச் ரோடு ஜங்ஷன் மேலே ஏறினீங்கன்னா பட்டகசாலியன் விலை பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் தாங்க இருக்கார் நம்ம ஐயா. ஆலமரத்தடியில் விச்சர்வை தூக்கிட்டு வள்ளிய கம்பை எடுத்துகிட்டு ஓங்காரமாக இருக்காங்க. இதுதான் கோயில் நிர்வாகிகள். இவங்க தலைமையில் தான் இந்த வருடம் திருவிழா சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது. இப்போ நம்ம டைரெக்டாக கோயிலுக்கு போயிடலாம். ஐயாவுக்கு கடல் தீர்த்தம் எடுத்துகிட்டு ஐயாவுக்கு அபிஷேகத்துக்கு ஐயா ரெடி ஆச்சு. அவருக்குள்ள வல்லையம் விளக்கு விச்சர்வா எல்லாமே தயார் நிலைமையில் இருக்காங்க. நம்ம கோயில் பசங்க எல்லாருமே அவங்கவுங்க கரெக்டான வேலையில் இருக்காங்க. வாழை தோரணை கட்டுறாங்க. கோயிலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம முண்டன் சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜை முடிஞ்சாச்சு. இப்போ அபிஷேகம் கரெக்டாக 10 மணிக்கு அபிஷேகத்துக்கு கோயில் ரெடி ஆச்சு. பார்த்துக்காங்க ஐயா மாயாண்டி எல்லோரும் பாருங்கள். குடை விழாக்கு தயாராக இருக்காங்க. குடியிழப்பு பூஜை எடுக்கிறதுக்கு ஐயா வல்லையத்தோடு காத்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஐயாவுக்கு மதியம் கரெக்டாக 12 மணிக்கு குடியிழப்பு பூஜை நடக்குது. பார்த்தீங்களா தோரணை தாங்க. தோரணை எப்படி இருக்குது? இளநீ, சக்கை, சிவப்பு, செவ்வாழை, நொங்கு இந்த மாதிரி தோரணம் எங்கேயும் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு கோயில் ஃப்ரெண்டில் தோரணையே அவ்வளோ அமர்க்கலமாக இருக்கும். நாளைக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படி மணக்கும். அந்த ஃப்ரெண்டு வாசல் அப்படி மணக்கும். அந்தளவு இருக்கும். இப்போ ஐயாவுக்கு குடியிழப்பு பூஜனை தயாராகிட்டு எல்லோரும் பாருங்கள். குடியிழப்பு பூஜை நல்லபடியாக முடிஞ்சது. மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. இன்னும் ராத்திரி பூஜைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.